ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ்லாம். சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா பிரதர், சிஸ்டர்? இல்லையா? சிரிங்க பிரதர், சந்தோஷமா இருக்கணும். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இருப்போமானே தெரில. ஓகே, ஒரு வேலையை 7 மாதத்தை முடிச்சு 8வது மாதத்தோட முதல் தேதிக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டோம். ஓகே, நம்ம போன மாதம் மட்டும் எவ்வளோ நியூஸ் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ரித்தனி அவங்களுடைய மரணம், அப்புறம் அந்த அஜித் டெத்து, படுகொலை அடிச்சே சாவடிச்சது, இந்த கெவின் ஆணவ படுகொலை, இதன் மத்தியிலையும் கருத்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோட வச்சு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வச்சிருக்காருன்னா உங்களையும் என்னையும் குறித்து பெரிய திட்டங்கள் இருக்குது, பெரிய பிளான்ஸ் இருக்குது. டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஓகே, அதான் அவர் இன்னைக்கு பேச போகிற வார்த்தையில் முதல் தேதி முதல் மாதம் வாக்குத்தத்தனால இந்த வார்த்தைலாம் எப்போயோ எழுதப்படிச்சு எப்போயோ நிறைவேறிடுச்சு. நம்ம தான் சுதந்திரிச்சிக்காமல் இருக்கும். அதான் சொல்ல போகிற வார்த்தைக்குள்ளே போய் மீதியான காரியங்கள் சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் சிஸ்டர்? கவலைப்படாதீங்க. ஓகே, உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களை யாருன்னா சபிக்கிறாங்கன்னா அவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். சும்மா போகிற பைசா எடுத்து பாக்கெட்லாம் விட நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. நீங்கள் எதுவுமே பண்ணலாம். நீங்கள் ஜோம் மட்டும் நீங்கள் பாட்டில் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் காரியங்களை வாங்கி போகணும். வசனம் பாருங்கள் லாஸ்ட்டு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். உங்களால் நிறைய பேர் ரசிக்க போகணும், உங்களால் நிறைய பேர் பரலோகத்துக்கு வரணும், உங்களால் நிறைய பேர் ஆண்டு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு எனக்கு வாக்குத்தத்தம் நடக்கலை, எனக்கு இந்த காரியம் நடக்கலை, எனக்கு இதாகலை, உனக்கு அதாகலை, குறை சொல்லினே உட்காந்துருக்கிறீங்க. அதெல்லாம் மாற்றி போட்டு சைலண்ட்டாக ஆண்டோரை பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டில் மூச்சை போட்டு முன்னாடி போங்க. நான் உங்களுக்கான பெரிய காரியங்களை செய்கிறேன்னு அவர் சொல்கிறார். புரியுதா? பொருள் திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். உங்களுக்கான காரியங்கள் அதிகமாக இருக்குது. இந்த நாள் எல்லாம் கமிட்டும் படத்திற்கு சோத்திரம். மாமே இல்லையா? லவ் யூ.